Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கான செகண்ட் வால்யூம்ல இருக்க இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க்னா 5 மார்க் மட்டும் இருக்காது, உங்க புக் பேக்ல டீடைல் கொடுத்துருப்பாங்க. அதுலயே ஒரு சில கொஸ்டின்ஸ் 3 மார்க்ல தான் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸையும் கொடுத்துருக்கேன். இதுல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும், கண்டிப்பா 3 மார்க்ல கொஸ்டின்ஸும் டீடைல் செகண்ட் வர எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணிடலாம். வாங்க யூனிட் வைஸ் என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 6th லெசன் பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் படிக்க போறது மிரர் ஈக்குவேஷன், லஞ்ச் மேக்கர், அதுக்கடுத்து பிசியூ படிங்க. இந்த 3 கொஸ்டின் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வாட் இஸ் டிஸ்பர்சன் டிஸ்போசிபிள் லாஸ்ட் டீடைலா இருக்கும். இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கும். கண்டிப்பா இந்த 4 கொஸ்டின் படிச்சீங்கன்னா ஒரு டீடைல் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 7 பாத்தீங்கன்னா ஹைஜென்ஸ் பிரின்சிபலை ப்ரூவ் பண்றதுக்கு யூசிங் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் ரெண்டுமே ஈஸியா தான் இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் ரெண்டுக்குமே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் எழுதுறது. சரியா? தென் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பிளஸ் பேண்ட்வித். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்டோட பேண்ட்வித் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பேண்ட்வித் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க வித் டயக்ராமோட. தென் எண்ட் மினிமம், இது டெரிவேஷன் ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். முதல் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் படிங்க, ஏன்னா இதுல நியர் பாயிண்ட் ஃபோகசிங், நார்மல் ஃபோகசிங் சொல்லி 2 ஃபார்மா டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கொடுங்க, அதுக்கப்புறம் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் போடுங்க. ரெண்டுலயுமே நான் டயக்ராம் வரையும் போது கரெக்டா அந்த ஆரோ மார்க்லாம் கரெக்டா போடுங்க. அது போடலன்னா உங்களுக்கு மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. தென் 8th லெசன்ல சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லா ஆஃப் ஃபோட்டோஎலெக்ட்ரிக் எஃபெக்ட், ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். தென் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோஎலெக்ட்ரிக் எஃபெக்ட், இது ஒரு டீடைல் கொஸ்டின் டயக்ராமோட வரையணும். டீப்ராக்லி இது 3 மார்க்லயும் கேட்கலாம், டீடைல்லையும் கேட்கலாம். டேவிசன் ஜெமர் இம்பார்ட்டன்டான டீடைல் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. டயக்ராமோட ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த கிராஃப் டிரா பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். சரியா? 2 டயக்ராம் இருக்கும். நார்மல் மைக்ரோஸ்கோப் பக்கத்துல எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்கும். நீங்க இதுக்கான டயக்ராம் மட்டும் வரைஞ்சா போதும். இதுல தியரி பார்ட் தான் இருக்கும், பட் தியரி பார்ட் ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் போட்டோ எமிசிவ் செல். இது 3 மார்க்லயும் கேட்கலாம், டீடைல்லையும் கேட்கலாம். சரியா? சோ இதுதான் 8th லெசன்ல இருக்க இம்பார்ட்டன்டான 3 மார்க் டீடைல் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் 9th லெசன் பாத்தீங்கன்னா ஜே தாம்சன் வித் டயக்ராம். சரியா? ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆர்பிட். சோ இது உங்க புக்ல எனர்ஜி தான் இருக்கும். இது புக் இன்சைட் கொஸ்டின் ரேடியஸ். எனர்ஜியை காட்டணும், இந்த ரேடியஸ் தான் இம்பார்ட்டன்டா கேட்பாங்க. ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டியோட சேர்ந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ். அந்த 5 சீரிஸ் லைமன், பால்மர், பாஸ்டன், ராக்கன், பீஃபன் படிச்சிருப்போம்ல, இந்த சீரிஸ் டயக்ராமோட வரைஞ்சு பழகிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பீட்டா டிகே. இது 3 மார்க்ல கேட்டாங்கனாலுமே நீங்க பீட்டா பிளஸ் பீட்டா மைனஸ் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோ ஈக்குவல் மார்க்ஸ் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. தென் 5 மார்க்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். லா ஆஃப் ரேடியோஆக்டிவிட்டி ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டருக்கு நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறோம். சோ நீங்க அதுல கண்டென்ட் மட்டும் எழுதினாலே போதும், ஏன்னா உங்க புக்ல பெரிய பெரிய பேராகிராஃபா நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்க எல்லாத்துலயுமே அந்த பார்ட்ஸ் என்ன, அதுல என்ன நம்ம யூஸ் பண்றோம், அது ஏன் யூஸ் பண்றோம், இந்த ரீசன்ஸ் எழுதினாலே போதும். பிளஸ் பிளாக் டயக்ராம் இருக்கும். அந்த பிளாக் டயக்ராம் கண்டிப்பா வரைஞ்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ. இது ஒரு டீடைல்ல இருக்கும், பட் இது 3 மார்க்ல தான் கேட்பாங்க. வெறுமனே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும், இதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. தட்ஸ் எனஃப் ஃபார் 9th லெசன். தென் 10th லெசன் வந்துட்டீங்கன்னா ஹாஃப் வே ஆர் ஃபுல் வே ரெக்டிஃபையர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சரியா? சோ ரெண்டுல எதுனாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்சிஸ்டர் ஸ்விட்ச். இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதை படிச்சதுக்கு அப்புறமா டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் இருக்கும், இதோட கன்ட்ரிபியூஷன் மாதிரி தான் இருக்கும். சரியா? சோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிமார்கன் தியரம். சோ இது 3 மார்க்லயும் கேட்கலாம், சேர்த்து 5 மார்க்லயும் கேட்கலாம். டிமார்கன் ஃபர்ஸ்ட் தியரம் அண்ட் செகண்ட் தியரம் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். இதுவும் தென் வாட் இஸ் ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன் வித் டயக்ராம் சொல்லி கேட்டிருப்பாங்க. இது ரெண்டுமே டீடைல்ல இருக்கும், பட் இதெல்லாம் 3 மார்க்ல தான் கேட்பாங்க. இங்க இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க தரோ பண்ணிட்டீங்கனாலே போதும். செகண்ட் வால்யூம்ல இருக்க டீடைல் பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்ல. உங்க பப்ளிக் எக்ஸாம் முடிக்க இருக்க கொஸ்டின்ஸ் மட்டுமே போதும். சரியா? சோ இருக்க கொஸ்டின்ஸ் நல்லா தரோ பண்ணிக்கோங்க, டயக்ராம்ஸ் நல்லா வரைஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ.